சவுதி அரேபியாவில் நிகழ்ந்த விபத்து ஒன்றில் சிக்கி 42 இந்தியர்கள் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்த அண்மைச் செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்தவர்கள் என்ற தகவலும் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. மெக்காவில் மினாவுக்கு பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது இந்த விபத்து என சொல்லப்படக்கூடிய அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். சவுதி அரேபியாவில் நிகழ்ந்த விபத்து ஒன்றில் சிக்கி 42 இந்தியர்கள் உயிரிழந்ததாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை உடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், இந்த விபத்து எப்படி, எங்கு, எந்த நேரத்தில் நடந்தது? ஷாம், வணக்கம். சவுதி அரேபியா மதீனாவில் இன்று அதிகாலையில இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் உறுதிப்படுத்துகின்றன. இந்திய புனித பயணிகள் சென்ற பஸ்ஸும் டீசல் லாரியும் நேருக்கு நேராக மோதி இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த 42 பேரில் 20 பேர் பெண்கள் என்றும் 11 குழந்தைகள் உட்பட பலர் இறந்திருக்கிறார்கள் என்றும் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. இவர்களில் பெரும்பாலானவர்கள் தெலுங்கானா மாநிலத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக ஹைதராபாத்தில் இருந்து அவர்கள் மதீனா புறப்பட்டு சென்றவர்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. புனித பயணம் மேற்கொண்ட அவர்கள் தங்களுடைய அந்த வழிபாட்டிற்காக சென்ற போதுதான் இந்த கோர விபத்து நடைபெற்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சவுதி அரேபியாவினுடைய மதீனா அருகே அதிகாலை, அதாவது ஒரு மணியிலிருந்து 1:30 மணிக்குள்ளாக இந்த பயங்கர விபத்து நடைபெற்றிருப்பதாகவும், மெக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற அந்த புனித பயணிகள் சென்ற பேருந்து டீசல் டேங்கர் லாரி மீது மோதிய காரணத்தால் வெடித்து சிதறியதாக அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. உடனடியாக அதில் இருந்த நபர்களை மீட்டு அருகில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். சிலர் படுகாயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மூலமாக மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. அதே போல பெரும்பாலான பயணிகள் அந்த நள்ளிரவு நேரம் என்பதனாலே அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்ததாகவும், அவர்கள் அந்த நேரத்திலே தான் இந்த விபத்து நடைபெற்றிருக்கிறது என்றும் சொல்கின்றார்கள். எத்தனை பேர் உறுதியாக உயிரிழந்திருக்கிறார்கள், அவர்கள் அதிகாரப்பூர்வமாக எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பது குறித்து இன்னும் அந்நாட்டு அரசாங்கத்தால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. அந்த விபத்து நடந்த இடத்தில் முழு வீச்சிலே மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் கைப்பற்றப்பட்டு தொடர்ந்து அந்த விபத்து நடைபெற்றது எப்படி, இது திட்டமிட்ட சதியா அல்லது எதேச்சையாக நடந்த விபத்தா என்ற கோணத்திலும் போலீசார் அலசி ஆராய்ந்து வருவதாக சொல்லப்படுகின்றது. 42 பேர் பலியான சம்பவம் என்பது தெலுங்கானாவில ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.